தமிழகத்தை மிரட்டும் ஃபெங்கல் புயல். இதனால் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கனமழை பெய்யும்? எந்த நாடு இதற்கு பெயர் வைத்துள்ளது? சென்னைக்கு இதனால் மிகுந்த ஆபத்து உள்ளதா? எந்த பகுதியில் எப்போது இது கரையை கடக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தில் இந்த ஆண்டின் வடகிழக்கு பருவமழையின் முதல் புயல் உருவாகியுள்ளது. அந்த வகையில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இன்று இது புயலாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயலுக்கு ஃபங்கல் என வானிலை மையம் பெயர் வைத்துள்ளது. இந்த ஃபங்கல் புயல் டெல்டா மாவட்டங்களில் கரையை கடக்கும் என்றும் புயலாக உருமாறி பர்மா, வங்கதேசம் நோக்கி செல்லும் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில் தனியார் வானிலை ஆய்வாளர் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் இந்த புயல் கரையை கடக்கும் இடம் தொடர்பாக பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த புயலின் காரணமாக சென்னைக்கு மழை எப்படி இருக்கும் என்றும் தேதி வாரியாக குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு தெற்கே புயல் கரையை கடப்பதால் சென்னைக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். நவம்பர் 30ஆம் தேதி பரங்கிப்பேட்டை, கடலூர், சென்னை இடையே இந்த ஃபங்கல் புயல் கரையை கடக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த புயலின் காரணமாக தமிழகத்தில் நவம்பர் 29 மற்றும் 30 தேதிகளில் சென்னை பகுதியில் கனமழை பெய்யும் என்று பதிவிட்டுள்ளார். இன்று சென்னையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் 28ஆம் தேதியான நாளை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் 30ஆம் தேதி சென்னைக்கு கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறியுள்ளார். மேலும் ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி போன்ற உள்பகுதிகளை கடந்து கொங்கு பெல்ட் வரை புயல் மற்றும் காற்றழுத்தத்தால் மழை பெய்யும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த புயலுக்கு எதற்காக பெயர் வைக்கின்றார்கள், அதனை யார் வைக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். சவுதி அரேபியாவால் பரிந்துரைக்கப்பட்டு ஃபெங்கல் என்ற பெயர்தான் தற்போது இந்த புயலுக்கு வைக்கப்பட்டுள்ளது. இது அரபு மொழியில் வேரூன்றிய வார்த்தையாகும். குறிப்பிட்ட புவியியல் இடத்தில் அல்லது பூமியின் பல்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் புயலானது உருவாகக்கூடும். அப்படி உருவாகும் வெவ்வேறு புயல்களை அறியவும் அவற்றை வேறுபடுத்தி காட்டவும் தான் இந்த புயல்களுக்கு பெயர் வைக்கும் வழக்கம் வந்தது. உலக சுகாதார அமைப்பை போலவே வானிலை குறித்த ஆய்வுகளுக்காக 1950ஆம் ஆண்டு உலக வானிலை மையம் உருவாக்கப்பட்டது. இந்த மையத்தில் 193 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளார்கள். இதில் உள்ள நாடுகள் 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த மண்டலங்களுக்கு தான் புயல்களுக்கு பெயர் வைக்கும் அதிகாரம் உள்ளது. இந்த குழுவில் பங்களாதேஷ், இந்தியா, ஈரான், மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, இலங்கை, தாய்லாந்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஏமன் என 13 நாடுகள் உள்ளன. ஒவ்வொரு நாடும் சாத்தியமான பெயர்களின் பட்டியலை வழங்குகிறது. அந்த பெயர்கள் புயல்களுக்கு வரிசையாக பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் இன்று கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும், இந்த 2 மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்புள்ளது என்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கடும் மழை பெய்து வருகிறது. இதனால் இலங்கையை சுற்றியுள்ள கடல் மற்றும் தரைப்பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த புயல் சின்னம் பயணிக்கும் பகுதிகளில் எல்லாம் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.